20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்க தடை இல்லை. எதிர்ப்பு தெரிவித்த மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம். தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 2 ஆண்டுகள் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் ஆணை. உச்சநீதிமன்றத்தின் புதிய உத்தரவால் 2012க்கு முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிக்கல். தகுதி தேர்வு எழுதாமல் பெற்ற பதவி உயர்வும் பாதிக்கப்பட வாய்ப்பு. அரசு கல்லூரிகளில் பணியாற்ற 560 கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு. வரும் 8ஆம் தேதிக்குள் பணியில் சேர வேண்டும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவுறுத்தல். சிறிய தொழிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொடங்குங்கள். ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என விரும்புவதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுக ஓரணியாக வேண்டும் என சசிகலா கூறியதை தானும் வலியுறுத்துவதாக கருத்து. 16 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காத அன்புமணி மீது நடவடிக்கையா? ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை அளித்த நிலையில் முடிவை 3ஆம் தேதி அறிவிக்கிறார் ராமதாஸ். நாய்கள் குறித்த தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தான் பேசியதற்கு மன்னிப்பு கோரிய படவா கோபி. பேச்சின் சில பகுதிகளை மட்டுமே அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பை என்றும் நாடும். படவாகு. இனி திரைப்படங்களை தயாரிக்கப் போவதில்லை என வெற்றிமாறன் அறிவிப்பு. மனுஷி, பேட்கேர்ள் படங்களில் தணிக்கை பிரச்சனையால் முடிவு. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் பாதிக்கப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழப்பு. 52 வயது பெண்ணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தீவிரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கும் நாட்டை எப்படி ஏற்பது? பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் கடுமையாக சாடிய பிரதமர் மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது ரஷ்ய மற்றும் சீன அதிபருடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. 10 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்ற மாநாடு இன்றுடன் நிறைவு. யுக்ரைனுடனான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும். ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடி கோரிக்கை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த நிதி தராத விவகாரம். தமிழ்நாடு அரசின் வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. வழக்கின் மேல்முறையீட்டால் 800 தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வரவில்லை என தனியார் நிறுவனம் தகவல். சென்னையில் 2000 டன் குப்பைகள் தேங்கியுள்ளதால் நோய் பரவும் அபாயம் என உயர்நீதிமன்றத்தில் வாதம். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 600 பேர் உயிரிழந்த நிலையில் 400க்கும் மேற்பட்டோர் காயம். சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனை. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்க தடை இல்லை. எதிர்ப்பு தெரிவித்த மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம். தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 2 ஆண்டுகள் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் ஆணை. உச்சநீதிமன்றத்தின் புதிய உத்தரவால் 2012க்கு முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிக்கல். தகுதி தேர்வு எழுதாமல் பெற்ற பதவி உயர்வும் பாதிக்கப்பட வாய்ப்பு. அரசு கல்லூரிகளில் பணியாற்ற 560 கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு. வரும் 8ஆம் தேதிக்குள் பணியில் சேர வேண்டும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவுறுத்தல். சிறிய தொழிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொடங்குங்கள்.
ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என விரும்புவதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுக ஓரணியாக வேண்டும் என சசிகலா கூறியதை தானும் வலியுறுத்துவதாக கருத்து. 16 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காத அன்புமணி மீது நடவடிக்கையா? ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை அளித்த நிலையில் முடிவை 3ஆம் தேதி அறிவிக்கிறார் ராமதாஸ். நாய்கள் குறித்த தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தான் பேசியதற்கு மன்னிப்பு கோரிய படவா கோபி. பேச்சின் சில பகுதிகளை மட்டுமே அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தான் நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பை என்றும் நாடும். படவாகும். இனி திரைப்படங்களை தயாரிக்கப் போவதில்லை என வெற்றிமாறன் அறிவிப்பு. மனுஷி, பேட் கேர்ள் படங்களில் தணிக்கை பிரச்சனையால் முடிவு. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் பாதிக்கப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழப்பு. 52 வயது பெண்ணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தீவிரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கும் நாட்டை எப்படி ஏற்பது? பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் கடுமையாக சாடிய பிரதமர் மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது ரஷ்ய மற்றும் சீன அதிபருடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. 10 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்ற மாநாடு இன்றுடன் நிறைவு. யுக்ரைனுடனான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும். ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடி கோரிக்கை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த நிதி தராத விவகாரம். தமிழ்நாடு அரசின் வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. வழக்கின் மேல்முறையீட்டால் 800 தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வரவில்லை என தனியார் நிறுவனம் தகவல். சென்னையில் 2000 டன் குப்பைகள் தேங்கியுள்ளதால் நோய் பரவும் அபாயம் என உயர்நீதிமன்றத்தில் வாதம். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 600 பேர் உயிரிழந்த நிலையில் 400க்கும் மேற்பட்டோர் காயம். சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனை. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்க தடை இல்லை. எதிர்ப்பு தெரிவித்த மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம். தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 2 ஆண்டுகள் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் ஆணை. உச்சநீதிமன்றத்தின் புதிய உத்தரவால் 2012க்கு முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிக்கல். தகுதி தேர்வு எழுதாமல் பெற்ற பதவி உயர்வும் பாதிக்கப்பட வாய்ப்பு. அரசு கல்லூரிகளில் பணியாற்ற 560 கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு. வரும் 8ஆம் தேதிக்குள் பணியில் சேர வேண்டும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவுறுத்தல். சிறிய தொழிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொடங்குங்கள். ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என விரும்புவதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுக ஓரணியாக வேண்டும் என சசிகலா கூறியதை தானும் வலியுறுத்துவதாக கருத்து. 16 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காத அன்புமணி மீது நடவடிக்கையா? ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை அளித்த நிலையில் முடிவை 3ஆம் தேதி அறிவிக்கிறார் ராமதாஸ். நாய்கள் குறித்த தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தான் பேசியதற்கு மன்னிப்பு கோரிய படவா கோபி. பேச்சின் சில பகுதிகளை மட்டுமே அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு.
மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனால் நான் போன எண்ணமும் வேற, அங்கே நடந்தது வேற. அதனால தயவுசெய்து நீங்கள் இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பை என்றும் நாடும். படபாபு. இனி திரைப்படங்களை தயாரிக்கப் போவதில்லை என வெற்றிமாறன் அறிவிப்பு. மனுஷி, பேட்கேர்ள் படங்களில் தணிக்கை பிரச்சனையால் முடிவு. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் பாதிக்கப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழப்பு. 52 வயது பெண்ணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தீவிரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கும் நாட்டை எப்படி ஏற்பது? பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் கடுமையாக சாடிய பிரதமர் மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது ரஷ்ய மற்றும் சீன அதிபருடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. 10 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்ற மாநாடு இன்றுடன் நிறைவு. யுக்ரைனுடனான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும். ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடி கோரிக்கை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த நிதி தராத விவகாரம். தமிழ்நாடு அரசின் வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. வழக்கின் மேல்முறையீட்டால் 800 தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வரவில்லை என தனியார் நிறுவனம் தகவல். சென்னையில் 2000 டன் குப்பைகள் தேங்கியுள்ளதால் நோய் பரவும் அபாயம் என உயர்நீதிமன்றத்தில் வாதம். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 600 பேர் உயிரிழந்த நிலையில் 400க்கும் மேற்பட்டோர் காயம். சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனை.